அடுத்தபடியாக ஒரு அன்பர்கள் கேட்டால், ரோமம் இல்லாமல் இருந்தால் அவெல்லாம் என்ன செய்யுது? ரோமம் இல்லாத போகிறதுக்கு நம்ம தான் காரணம். நான் நூற்றுக்கணக்கான நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்திருக்கின்றேன். ரோமம் வளர்த்தவர்களுக்கு இந்த முக பாரிசமும் வருவது கிடையாது. My friends, I have treated hundreds of patients. Out of the patients whom I have treated, those people who grew long hair never got facial paralysis and Bell's paralysis. Facial paralysis. And what do? We believe in cutting the hair and using all sorts of creams and hair creams, and it completely roots out all the hair and you become bald. That is your mistake. உங்கள் தலை மொட்டை தலையாக போச்சு, வழுக்க தலையாக போச்சுன்னு அதுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் எல்லாம் முறையாக இந்த ரோமத்தை வளர்க்காமல் அதை வெட்டி போடுறதே புரியாது இருந்து கண்ட எண்ணெயெல்லாம் தலையில் போட்டு பூசி இந்த க்ரீமெல்லாம் பாடுபட்டு இந்த பணம் தேடி பணத்தை சம்பாதிச்சு அந்த கண்டதெல்லாம் வாங்கி தலையில் போட்டு அந்த மயிலெல்லாம் கீழே விழுந்துருது. நாளைக்கு போனால் அவன் பிடிங்கி போட்டு போடுறான். இப்படியெல்லாம் செய்து ஆற்று முடி திருத்த நிலையத்தில் முடி திருத்தாமல் நம்ம தலையை திருத்து போடுறோம். இப்படியெல்லாம் செஞ்சால் அப்புறம் ரோமம் எப்படி வளரும்? உங்கள் ரோமம் வளர்க்கறதுக்கு சிறந்த முறையை சொல்லட்டுமா? சித்தர்கள் காட்டிய பாது. நீங்கள் எல்லோரும் அவசியம் வாரத்தில் ஒரு முறையாவது நல்லெண்ணெயை உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரையிலே நன்றாக பூசி எண்ணெய் ஸ்நானம், எண்ணெய் குளியல் செய்ய வேண்டும். முழுக்க please try to take an oil bath at least once a week from head to toe, soaking your head in sesame oil. You'll have excellent hair. அப்படித்தான் ரோமத்தை வளர்க்கும். சரி, நீங்கள்லாம் யோகாச்சாரம் செய்யாமல் வழுக்கத்தலை விழுந்துச்சு, அதுதான் யோகாச்சாரம் செய்யக்கூடாது அர்த்தமாக இல்லை. தலையை வளைச்சப்படி நீங்கள் எழுந்து உட்கார்ந்து செய்தால் தலை அடிபடாமல் காக்கலாம். That is the reason why I am giving you precautions, because these people are leading an extremely unscientific, unusual way of life. We try to keep the head bent forwards if we happen to have a bald head. We can protect the middle of the head of being crushed or being hurt when you try to fall down with a thud. ஆகவே வழுக்கு தலை இருக்கின்றவர்கள் அவசியம் தலையை முன்னாடி வளைத்து ஆசனங்கள் செய்தால் அவர்கள் அந்த நன்மையை பெற முடியும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஆசனங்களாம் முறையாக செய்து இந்த சர்வாங்காசனத்தெல்லாம் செய்தால் அந்த வழுக்கு தலையில் கூட கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப வளர ஆரம்பிக்கும். ஏன்னா ரத்தம்லாம் பாய அங்கேயும் ரொம்ப வளரும். நம்ம தலையை மேலே வச்ச காலை கீழே வச்சுட்டு இருந்தால் ரத்தம் எப்படியா மேலே ஓடும், அதான் வழக்கத்தில் விழுது. ஆசனம் போடுங்க, ரொம்ப வளரும். ஸோ all of you practice yogasana and the increased flow of blood will definitely increase the growth of hair also.